ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனா வளமை கொண்டு ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 480வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், தனக்கு பொருளுள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவனுடைய செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் கொடுப்பது புண்ணியம்தான், இருந்தும் எங்களுடைய செல்வத்தின் அளவு, எங்களுடைய வருவாயின் அளவுகளை அறிந்துதான் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை, நாங்கள் அதை கணக்கெடுக்காமல் கொடுத்து கொண்டு இருப்போமாக இருந்தால் இறுதியில் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக, எல்லாம் இழந்தவர்களாக கெட்டு விடுவோம் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. தனக்கு பொருளுள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவனுடைய செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் என்ற பொருளுக்கான ஒரு அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தன்னிடம் உள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவனது வளம் விரைவில் கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய கிராமங்களிலே அழகான ஒரு பழமொழி சொல்வார்கள், தனக்கு வைத்துத்தான் தானம் வழங்க வேண்டும் என்று. உண்மையும் அதுதான். எங்களிடம் இருந்தால்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆகவே எங்களுடைய இருக்கின்ற செல்வங்கள், எங்களுடைய இருக்கின்ற வளங்கள், எங்களுடைய வருவாய் எல்லாத்தையும் அறிந்துதான் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் கணக்கெடுக்காமல் எல்லோரும் நாங்கள் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்போமாக இருந்தால் இறுதியில் ஒன்றும் இல்லாதவர்களாக, இழந்தவர்களாக, கெட்டவர்களாக, அதாவது எங்களுடைய செல்வம் இழந்தவர்களாக நாங்கள் நிற்போம் என்பதைத்தான் கவிஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. தன்னிடம் உள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவனது வளம் விரைவில் கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் என்ற குரலுக்காக அவரும் ஒரு சற்று வித்தியாசமான உரைநடையிலே ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பொருளாதார நிலையை எண்ணாது பிறருக்கு செய்யும் உபகாரத்தால் ஒருவனது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும். எங்களுடைய நிலையறிந்துதான் நாங்கள், எங்களிடம் இருப்பதை கொண்டுதான் நாங்கள் தானம் வழங்க முடியும். நாங்கள் அதையெல்லாம் கணக்கெடுக்காமல் இருப்பதையெல்லாம் கொடுத்து கொண்டு இருப்போமாக இருந்தால் இறுதியில் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக, நாங்கள் கெட்டவர்கள், அதாவது செல்வம் இழந்தவர்களாக நாங்கள் நிற்க வேண்டி வரும் என்பதைத்தான் சாலமன் பாப்பா உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. பொருளாதார நிலையை எண்ணாது பிறருக்கு செய்யும் உபகாரத்தால் ஒருவனது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் என்ற பொருளுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. தனக்கு வைத்துத்தான் தானம் வழங்க வேண்டும் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே நாங்கள் எங்களிடம் இருக்கின்றதை கொண்டுதான் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போமாக இருந்தால் எங்களுடைய செல்வத்தின் அளவு, எங்களுடைய வருவாயின் அளவு எல்லாம் இழந்து நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக நிற்போம். ஆகவே எங்களிடம் எவ்வளவு இருக்கின்றது, எவ்வளவு வருவாய் இருக்கின்றது எல்லாம் அறிந்தவர்களாக, நாங்கள் நல்லவர்களாக, நல்ல உதவி செய்யக்கூடியவர்களாக, நல்ல கொடைவள்ளலாக நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய செல்வம், எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய வருவாய் எல்லாம் அறிந்தவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.